இங்க இந்த கணவன் மனைவி ரூம்குள்ள இருக்காங்க. அப்ப வேலைக்காரி பெண் ஒரு கண்ணாடி கொண்டு வந்து சார் சார் அப்படின்னு சொல்லி சைலண்டா கூப்பிடுறா. இவரும் பாக்குறாரு, அந்த வேலைக்காரி பெண் கண்ணை வச்சு காட்டுறாங்க, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. இவரும் பாக்குறாரு, அவருடைய மனைவி பாய் அவர் கூட மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்கா. இவருடைய கணவர் அதை பேசுறதை பார்த்துட்டு உடனே மொபைல் எடுத்துட்டு போட்டோ எடுக்கிறாரு. அந்த நேரம் அவருடைய மனைவிக்கு வீடியோ கால் வருது. இவளும் அட்டன் பண்ணிட்டு பேசாத சைலண்டா இரு அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவரை காட்டுறா. இவனும் பார்த்துட்டு சைலண்டா இருந்துட்டு அப்புறம் 2 பேரும் வீடியோ கால்ல ரொமான்ஸா பேசுறாங்க. இதெல்லாம் அவருடைய கணவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த வேலைக்காரி பெண்ணை பார்த்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அடுத்த மனைவி கிட்ட நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளோட மனைவி போய் சொல்றா. சரி எனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, இன்னைக்கு தான் லீவ் ஆச்சு, நீங்க ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இப்பதான் எனக்கு மெசேஜ் வந்துச்சு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. அடுத்து அவளோட மனைவி பாயில் அவர் கால் பண்ணி என் வீட்டுல யாருமே இல்ல, நீ வரியா அப்படின்னு சொல்லி பேசுறா. அவனும் வர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் வீட்டுல சந்தோஷமா ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த கணவர் போன் பேசிக்கிட்டு கதவு திறந்து உள்ள வர்றாரு. இவங்க பார்த்துட்டு அதிர்ச்சியா நிக்கிறாங்க. அந்த கணவர் லாயர் கிட்ட பேசிட்டே இருக்காரு. உடனே நான் டைவர்ஸ் பண்ணணும், என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இந்த கணவர் பேசுறத பார்த்துட்டு இந்த மனைவி சொல்றா, இது என்னோட ஃப்ரெண்ட், நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ அவங்க கிட்ட எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீ அவங்க கிட்ட பேசினா அவங்க கூட இருக்கு நினைச்சா நீ என்ன கல்யாணம் பண்ணனா, இல்லாம இங்க வேலை பார்க்கற அந்த பெண்ணுக்கு என்ன செஞ்சிருக்கா, 500 ரூபாய் கொடுத்திருக்கா, யாருக்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லி உடனே அந்த வேலைக்காரி பெண்ணை கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு, உன்னுடைய கணவர் வந்து உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, ஆனா நீ வந்து அவருக்கு நீ துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கணவர் சொல்றான், இந்த இடத்தை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சு தள்ளி வர்றாரு. இந்த மாதிரி சில பெண்கள்னால சில அப்பாவி கணவர்கள்லாம் பாவம்